ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சிஏ ஸ்பாட். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சாப்டர் 1 இன்ட்ரொடக்ஷன் டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆல்மோஸ்ட் 90% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும். சாப்டர் 1 இன்ட்ரொடக்ஷன் டு எஸ்எம் அதில் போய் பாருங்கள். ரிமைனிங் வீடியோஸ் வந்து இப்போ 1 or 2 வீடியோஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். எஸ்பெஷலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஓவர்வியூ தான் இங்கே இருக்கும். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்றதே வந்து சிம்பிளாக சொல்லணும், ஒரு 3 கொஷினை நோக்கி தான் இந்த டாப்பிக்கே இருக்கும். என்ன அந்த 3 கொஷினா? கொஷின் 1 என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுது? ரெண்டாவது, எங்கே போக போகிறோம்? அந்த ஆர்கனைசேஷனோ பிஸ்னஸ் ஆர் இண்டஸ்ட்ரி எங்கே போக போகிறோம்? எப்படி அங்கே நம்ம ரீச் ஆக போகிறோம்? இந்த 3 கொஷினுக்கானது தான் இந்த கான்செப்டே இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டு. இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபைனலாக வந்து ஐசிஐ மெட்டீரியலில் இருக்க பாயிண்ட்ஸ் காட்டுறேன். பிஃபோர் தட் நம்ம கான்செப்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டில் ஒய் பிஹைண்ட் த எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன், இந்த ஒய்க்கான கொஷின் தான் வந்து கம்ப்ளீட்டாக இன்டென்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம வந்து இமேஜின் பண்ணுங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து நீ என்னவாகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஆப்வியஸாக சிஏ ஆகணும், இதை தான் சொல்லுவாங்க. இது வந்து அவங்களோட விஷன் தொலைநோக்கு, ஐ மீன் லாங் டேர்மில் இருக்கக்கூடிய விஷயம், நம்ம என்ன பண்ண போகிறோன்றது. அப்போது சிஏ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கேட்குறேன், சிஏ ஆகணும்னு நீ டிசைட் பண்ணிட்ட, அதுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், ரிவிஷன் பண்ணுவேன், டெஸ்ட் எழுதி பார்ப்பேன், இதெல்லாமே சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் வந்து மிஷன். இதுவே எக்ஸாமில் எவ்வளோ மார்க்கை நீ டார்கெட் பண்ணுற அப்படின்னு கேட்டால் 60+ எல்லாத்துலேயுமே அக்ரிகேட் எடுக்கணும்னு நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். இதுதான் வந்து கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் திங், இன்னொரு கொஷின் நம்ம கேட்டோன்னா, நீ காப்பி அடித்து பாஸ் ஆக போறியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை, ஹானஸ்ட்டாக படித்து தான் நான் பாஸ் ஆக போகிறேன். இதுதான் எது சொல்லுதுன்னா வேல்யூஸ் சொல்லுது. இந்த 4ம் சேர்ந்து தான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். எந்த 4? விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், தென் வேல்யூ ஆர் வேல்யூ சிஸ்டம். இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டோட டாப்பிக்கே. இப்போ இதில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விஷனில் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, விஷன் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஃபியூச்சர். Vision is the blueprint of the company's future. It describes where the organization wants to be in the long run. விஷன்றது என்ன? ஒரு ஆர்கனைசேஷனோட ஃப்யூச்சர் ட்ரீம் தான் வந்து விஷன். நீங்கள் எப்படி ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க, சிஏ ஆகணும்னு ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கும் வந்து ஒரு ஃப்யூச்சர் ட்ரீம் இருக்கும். அது என்ன, கம்பெனி இன்னும் அச்சீவ் பண்ணாததை ஒரு ஃப்யூச்சர் பொசிஷனில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்யூச்சருன்றது நாங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னவா இருப்போம் அப்படின்றத வந்து இன்றைக்கே ஒரு கனவு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது, அதோடது தான் வந்து விஷன். இப்போ இதில் நம்ம எக்ஸாம்பிள் வந்து அமுல் எடுத்துருக்கலாம். அமுல் இருக்கா, தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா. இவங்களோட விஷன் என்னென்னா, டு பி குளோபலி அட்மையர்டு ஃபுட் பிராண்ட். என்னது? குளோபலி அட்மையர்டு. இப்போது அமுல் இனிஷியலாக வந்து ஒரு ஸ்மால் டெய்ரி கோஆப்ரேட்டிவாக தான் இருந்தாங்க. டெய்ரி கோஆப்ரேட்டிவ். குஜராத்தில் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டைரெக்டாக அமுல் வாங்குவாங்க. அப்போ அவங்க சிம்பிளி வந்து அமுல் நினச்சிருந்தா ஜஸ்ட்டு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து மில்க்கு மட்டும் வாங்கி அதை விற்று அதில் நம்ம சர்வை பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே நினச்சிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி யோசிக்கலை. அவங்க ஃப்யூச்சர் ட்ரீம் என்னவா இருந்ததுன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் ரெக்கக்னைஸ் ஆகிற ஒரு ஃபுட் பிராண்டாக ஆகணும் அப்படின்றதான் அவங்களோட விஷனாகவே இருந்தது. அதுதான் அவங்க விஷனில் கொடுத்துருக்காங்க, டு பி குளோபலி அட்மையர்ட் ஃபுட் பிராண்ட் அப்படின்னு. இப்போ இவங்களோட ஜேர்னியே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலி அவங்க மில்க்லேருந்து அவங்களோட ப்ராடக்டே வந்து ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மில்க்கு தான் இருந்தது இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தான் பட்டர், சீஸு, பன்னீர், ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, கர்டு, கீ, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்து ஆட் ஆன் ஆச்சு. ஈவன் மில்க் பவுடர்
இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாமே ரேண்டமா நடந்த விஷயம் இல்ல. ஒரு விஷன் பேஸ்ட் எக்ஸ்பேன்ஷனா அவங்க யோசிச்சாங்க. பிகாஸ் டெஸ்டினேஷன் கிளியரா இருந்துச்சுன்னா, நம்ம இ இன்னைக்கு டேல நம்ம பிசினஸ் எந்த மாதிரி இருந்தாலும் நம்மளால சர்வைவ் பண்ணி வந்துர முடியும். நம்மளோட விஷன் கரெக்ட்டா இருந்தது அப்டின்னா. இத தான் அவங்க வந்து ப்ராப்பரா டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஊர்ல போயிட்டு கிராசரி ஷாப்க்கு போனா, நம்ம என்ன கேட்போம்? பட்டர் கேட்டா, அவங்க அமுல் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ பிராண்ட் நேமே ப்ராடக்ட் நேமா மாறி போயிடுச்சு. அமுல் இப்போ மில்க் பவுடர்னா அமுல் தான் நமக்கு டக்குன்னு மைண்ட்ல வர்றது. ஸோ நம்ம வந்து மில்க் பவுடர்ன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, மில்க் பவுடர்ன்னு கேட்டா அவங்க அமுல்ல தான் எடுத்து குடுப்பாங்க. எந்த பிராண்டுன்னு கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் நேமே ஒரு பிராண்ட் நேமா வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் அவங்களோட விஷனுக்கு உண்டான சக்சஸ். இந்த மாதிரி தான் வந்து இதோட கீழாணிங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, விஷன்ன்றது ஒரு டைரக்ஷன நமக்கு குடுக்குது. அது என்ன டைரக்ஷன் நமக்கு குடுக்குது அப்டின்னா, வேர் டூ வி வாண்ட் டூ பி? வேர் டூ வி வாண்ட் டூ பி? நம்ம எங்க இருக்கணும்? நம்ம ஃப்யூச்சர் பொசிஷன் நமக்கு எந்த மாதிரி இருக்கணும்? அப்டின்ற ஒரு கொஸ்டின தான் நமக்கு விஷன் கிரியேட் பண்ணுது. இப்போ இவங்களோட ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃபோக்கஸ் என்ன அப்டின்னா, லாங் டெர்ம் ஆஸ்பிரேஷன். அந்த டைம் ஃப்ரேம் வந்து லாங் டெர்ம்னாலே ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறது தான் வந்து லாங் டைம். ஸோ வித் திஸ் வந்து விஷனோட ஓவர்வியூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா மிஷன். விஷனுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடக்கூடாது. விஷன்னா ஒரு எஸ் தான் வரணும். மிஷன்னா தான் 2 எஸ் வரும். இப்போ மிஷன்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, இட் டிஃபைன்ஸ் தி ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபர்ம்ஸ் பிசினஸ் கோல்ஸ் அண்ட் வேஸ் டு ரீச் த கோல்ஸ். இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க மிஷன்லனா, வை வி எக்ஸிஸ்ட், எதுக்காக நம்ம இருக்கோம். வாட் பிசினஸ் ஆர் வி இன், நம்ம என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹவ் வி கிரியேட் வேல்யூ, நம்ம பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் வந்து மிஷன். விஷன்ன்றது டெஸ்டினேஷன குறிக்கிறது. மிஷன்ன்றது ஜர்னிய குறிக்கிறது. இது 2த்துக்கான சிம்பிள் டிஃபரன்ஸ் இதுதான். டிஃபரன்ஸ் சிம்பிள் தான். பட் வே டூ அச்சீவ் வந்து லாங்கர் டெர்ம்ல இருக்கு. இப்ப இதுல வந்து எக்ஸாம்பிள் நம்ம கேட்பரி எடுத்துக்கலாம். கேட்பரி என்ன பண்றாங்க? அவங்களோட மிஷன் வந்து டூ டெலிவர் சஸ்டெய்னபிள் குரோத் பை டிலைட்டிங் கன்ஸ்யூமர்ஸ் வித் அவர் ஐகானிக் பிராண்ட்ஸ். இவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ் அண்ட் பிஸ்னஸ் டைம் ஃப்ரேம் வந்து ஆன்கோயிங் டைம் ஃப்ரேம்ல இருக்கணும். இப்போ நம்ம இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேட்பரியோட பிஸ்னஸ் வந்து சாக்லேட் மட்டும் செல் பண்ணுறதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் கேட்பரியோட மேனேஜ்மெண்ட் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட மிஷனே என்னென்னா, கஸ்டமர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஹாப்பினஸ்ஸை க்ரியேட் பண்ணணும். சாக்லேட்ஸை மட்டும் சேல் பண்ணுறதில்ல. நீங்கள் ரியல் லைஃப்பை அப்படியே அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். பர்த்டேனா சாக்லேட்டு, ஃபெஸ்டிவல்னா சாக்லேட், எக்ஸாம் பாஸ் ஆகிட்டா சாக்லேட்டு, ப்ரொப்போசல் அக்செப்டட்னா சாக்லேட்டு, ஆஃபீஸ் செலிப்ரேஷன்னா சாக்லேட். இந்த மாதிரி சாக்லேட் எவ்ரிவேர். என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அந்த ஹாப்பினஸ்க்கு சாக்லேட் ஒரு காரணமாக தான் இருக்கும். அப்போ கேட்பரி ப்ராடக்ட் வந்து வெறும் சாக்லேட் இல்லை. அவங்க என்ன செல் பண்ணுறாங்க? ஹாப்பினஸ்ஸை செல் பண்ணுறாங்க. அந்த ஹாப்பினஸ் அவங்க கரண்ட் பிஸ்னஸில் கரண்ட் டேட்லேருந்து பண்ணுறது தான் வந்து மிஷன். இது பிஸ்னஸ் இம்பேக்டாக என்னென்னா, மிஷன் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்டிங்கு, ப்ராடக்ட்ஸு, அவங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டி, தென் கஸ்டமரோட டார்கெட்டிங், இது எல்லாமே கிளியராக இருக்கும். எது கிளியராக இருந்துச்சுன்னா மிஷன் கிளியராக இருந்துச்சுன்னா இது எல்லாமே நமக்கு கிளியராக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? சிம்பிளாக எல்லாமே ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி தான் எல்லாமே ஸ்பெஷல்னு சொன்னால் கன்சியூமர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இல்லையா? அப்போது மிஷன்றது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். நீங்கள் வந்து கேட்பரியே எடுத்துக்கோங்களேன். கேட்பரியில் வந்து லைக் வேலண்டைன்ஸ் டே வரும்போது அவங்க வந்து டெய்ரி மில்கில் அந்த ஹாட் பாப்பப் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறது. நெக்ஸ்ட் அந்த மாதிரி வேறு வேறு வெரைட்டிஸ். இப்போது கேட்பரி தான் வந்து நிறையா இது இருக்குது. டெய்ரி மில்க் மட்டும் இல்லை, அதிலே நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபோக்கஸ் மட்டும் அவங்க பண்ணலை. டெய்ரி மில்க் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணல. அதர் ப்ராடக்ட்ஸும் வந்து
குடுக்குறாங்க. கேட்பரில நெறைய வெரைட்டீஸ் குடுக்குறாங்க. ஒவ்வொரு வெரைட்டீஸும் ஒவ்வொரு சீசனல் டைம்ஸ்ல வந்து ஹிட் ஆகும். அதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸும் கூட. இது எல்லாமே என்ன எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, மிஷன பொறுத்தவரைக்கும் அந்த கேட்பரி வந்து அவங்க ஹாப்பினஸ சேல் பண்றது. சாக்லேட் மட்டும் சேல் பண்றது கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி அவங்க கிட்ட. அப்ப வந்து கிளியரா இருக்கணும். கேட்பரினா நமக்கு எது மைண்ட்ல வரும்? எல்லாமே ஸ்பெஷல் நம்ம சொல்லிட முடியாது. ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த டைம்ல வேலண்டைன்ஸ் டே டைம் வந்தா எனக்கு டெய்ரி மில்க் ஸ்பெஷல். மத்த டைம்ல நான் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொன்னும் வந்து ப்ரிடாமினன்ட்டா வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இதான் வந்து மிஷன் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல என்ன சொல்றாங்க? கோல்ஸ் ஆர் ப்ராட் எண்ட் ரிசல்ட்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் டார்கெட்ஸ் டூ அச்சீவ் தோஸ் கோல்ஸ். இப்போ கோல்ன்றது நம்ம எண்ட் ரிசல்ட். ஆப்ஜெக்டிவ்ன்றது வந்து ஒரு மெஷரபிளான ஒரு டார்கெட் தான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். ஈஸி ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, கோல்னா டெஸ்டினேஷன் ஓரியன்டடா. ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது லைக் ஸ்கோர் போர்டு மாரி தான் வந்து ஆப்ஜெக்டிவ். இப்ப இதில வந்து எக்ஸாம்பிள் பிரிட்டானியா எடுத்துக்கலாம். பிரிட்டானியாவோட கோல் என்னன்னு பாருங்க. பிகம்ஸ் இந்தியாஸ் மோஸ்ட் பிரிஃபர்ட் ஸ்நாக் பிராண்ட். அதுவே அவங்களோட ஆப்ஜெக்டிவ்னு வரும்போது, அது வந்து ஆப்ஜெக்டிவ் எப்பவுமே ஒரு மெஷரபிள் பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அதாவது இன்க்ரீஸ் மார்க்கெட் ஷேர் இன் பிஸ்கட் செக்மெண்ட் டு 25% பை மார்ச் 2026. நம்ம வந்து மார்ச் 2027 வச்சுக்கலாம். பிகாஸ் மார்ச் 2026 நோவேர் தேர். ஸோ, இப்போ வந்து இப்போ சிஇஓ வந்து மீட்டிங்ல சொல்றாரு. யாரோட சிஇஓ? பிரிட்டானியா கம்பெனியோட சிஇஓ வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, அந்த மீட்டிங்ல வந்து சொல்றாரு. நம்ம இந்தியாவோட நம்பர் 1 ஸ்நாக்ஸ் பிராண்ட் ஆகணும். ஸ்நாக் பிராண்ட் ஆகணும் அப்படின்றத வந்து மீட்டிங்ல வந்து சொல்றாரு. இது என்னது? கோல். இது கோல். ஏன்னா அவங்க டெஸ்டினேஷன் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா எம்ப்ளாயர்ஸ் கேட்பாங்கல்ல, எப்போ எப்போ வந்து அத நம்ம அச்சீவ் பண்ண போறோம்? எவ்ளோ? அதுக்கு நம்ம என்ன மார்க்கெட்ட வந்து சூஸ் பண்ண போறோம்? இந்த மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து அங்க மீட்டிங்ல இருக்கவங்க கேட்பாங்க இல்லையா? போர்டா இருக்கட்டும், இல்ல ஹூஎவர் ஹையர் அத்தாரிட்டீஸ் இருப்பாங்க. ஈவன் சம்டைம்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெஷரபிள் டார்கெட்ட வந்து செட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ பிரிட்டானியா கம்பெனி வந்து கரண்ட் மார்க்கெட் ஷேர் வந்து அவங்களுக்கு 20% இருக்கு. பட் அவங்க வந்து டார்கெட் பண்ற மார்க்கெட் ஷேர் வந்து 31 மார்ச் 2027 வரும்போது, அவங்களோட மார்க்கெட் ஷேர் என்னவா இருக்கணும்? 25% இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். இப்ப என்ன பண்றாங்க? இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மெஷர் பண்றாங்க. கோல்ல என்ன பண்ணியிருந்தாங்க? நம்பர் 1 ஸ்நாக் பிராண்ட் ஆகணுன்றது ஒரு கோல். ஓகே. அதுல நம்ம ஒரு டெஸ்டினேஷனா வச்சுப்போம். ஆப்ஜெக்டிவ்ன்றது அந்த நீ கோல நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அதுக்கு நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீ எப்படியெல்லாம் உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும். அதுதான் மெஷரபிள் டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. இப்போ நம்ம வந்து நம்மளோட கோல் என்ன? இப்ப இப்போ நமக்கு இருக்கிற கோல் வந்து சிஏ இன்டர் பாஸ் ஆகணும் அப்படின்றது நம்மளோட கோல். அப்ஜெக்டிவ் என்ன? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மெஷரபிள்? நான் வந்து லைக் அக்கவுண்ட்ஸ்ல வந்து 60 எடுக்கணும். ஆ ஆடிட்டிங்ல வந்து 50 எடுக்கணும். டாக்ஸ்ல வந்து 60 எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு மெஷரபிள் டார்கெட் வைப்போம். எவ்ளோ அந்த ஹவ் மச் அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்றோம் இல்லையா? இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போ ப்ராக்ரஸ வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க மாக் டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ இன்டருக்கு வந்து எக்ஸாம் வருது. இன்டர் கிளியர் பண்றது உங்களோட கோலா இருக்கும். நீங்க மாக் டெஸ்ட் ஒண்ணு எழுதும்போது, எக்ஸாம்பிள் நீங்க மாக் டெஸ்ட்ல வந்து 70 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க என்ன நெனைக்கணும், மெயின் எக்ஸாம்ல அப்ப நம்ம அதுக்கு குறைவா நம்ம வாங்கக்கூடாது. 70 ஆர் அபோவ் தான் நம்ம எடுக்கணும். அப்படின்ற ஒரு மெஷரபிள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா? இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ். கோல் மட்டும் வச்சுட்டு அப்ஜெக்டிவ் இல்லன்னா, இப்ப வந்து கோல்ன்றது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம வந்து இப்போ வெயிட் ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்றது கோல். ஆனா, எவ்ளோ மந்த்ஸ்க்குள்ள எவ்ளோ கிலோ வந்து குறைக்க போறோன்றது வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ். இதான் வந்து மேஜரான டிஃபரன்ஸ் கோல்ஸ்க்கும், ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கும் இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேல்யூஸ் ஆர் வேல்யூ சிஸ்டம்ஸ். Values or value system. Values are the core principles that guide every decision and action. They form the culture and build a trust with the shareholders or stakeholders.
என்னெல்லாம் வேல்யூஸில் இருக்கும்? வேல்யூஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி, குவாலிட்டி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட், டீம் ஒர்க், தென் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாமே தான் வந்து கோர் வேல்யூஸ். இப்போ அதே மாதிரி அமுலுக்கு வந்து கோர் வேல்யூஸ் இருக்குது. என்னென்ன? சேம் திங், இன்டெகிரிட்டி, குவாலிட்டி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட், டீம் ஒர்க் அண்ட் தென் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இது ஒன்றுத்துக்கும் பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்கள், இப்போது அமுல் தான் எக்ஸாம்பிள். அமுலை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஒரு இமேஜினேஷன் பண்ண போகிறீங்க. என்ன இமேஜினேஷன்னா, அமுலுக்கு இப்போ வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னா, லைக் அவங்க வந்து ஒரு லோ குவாலிட்டி மில்க் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து அவங்களோட ஆப்ஷன் 1ஆக இருக்குது. 2வது ஆப்ஷன் என்னென்னா, குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி, சேம் நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி லாங் டேர்மில் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி ஹையர் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆப்ஷன் 2ல் நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி லாங் டேர்மில் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன் வந்து அமுல்கிட்ட இப்போ இருக்குது. அமுல் என்ன சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பண்ணுவாங்க இல்லை, அவங்க சூஸ் பண்ணதே வந்து குவாலிட்டியை தான் சூஸ் பண்ணாங்க. பிகாஸ் இங்கே வேல்யூ கைட் டெசிஷன்ஸ். வேல்யூ சரியாக இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலுமே அது வந்து டவுன்ஃபாலை கண்டிப்பாக ஒன் டே வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இன்டெகிரிட்டின்றது என்னென்னா, ஹானஸ்ட்டாக இருக்கணும். அவங்க என்ன ஆட் ஆன் பண்ணுறாங்க, லைக் எதுவும் வந்து அது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ன்னு வரும்போது ஹைலி சென்சிபிள். ஸோ அந்த டைமில் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். அவங்க என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, இது எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும். இங்கே ஒரு மேனிப்புலேஷனோ ஆர் சீட்டிங்கோ லைக் தட் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. சேம் இந்த இன்டெகிரிட்டி பாயிண்ட் வந்து நம்ம ஆடிட்டில் கூட பார்ப்போம். பட் அது வந்து பேஸ்ட் ஆன் ஆடிட்டர் வந்து ஒரு இன்டெகிரிட்டி எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நம்ம ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸில் பார்ப்போம். சேம் இன்டெகிரிட்டின்றது என்னென்னா, ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கிறது, ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது, வெளிப்படையாக இருக்கக்கூடியது. இப்போது குவாலிட்டின்னு பார்த்தா, இவங்க வந்து அமுல் வந்து குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஆப்ஷன் 2 தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னா, குவாலிட்டி பார்த்தாச்சு, இன்டெகிரிட்டி பார்த்தாச்சு. கஸ்டமர் ஃபர்ஸ்ட்டுன்றது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவங்களுக்கு என்றைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். தென் டீம் ஒர்க் என்னது? டுகெதர் வி அச்சீவ் மோர் அப்படின்றதான். இப்போது டீம் ஒர்க்னால் யாரெல்லாம் வருவாங்க அமுலுக்கு? ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ்லேருந்து. ஏன்னா ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அவங்க மில்க் வாங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட டீம் ஒர்க். ஃபார்மர்ஸு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தென் ரீட்டைலர்ஸு, இவங்க எல்லாருமே டுகெதராக ஒர்க் பண்ணுறனால தான் அமுல் வந்து நல்ல ஒரு பிராண்டாக இன்னும் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிட்டுருக்காங்க. தென் வந்து என்னென்னா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது என்னென்னா, கேர் ஃபார் சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஃபார்மருக்கு ஒரு நல்ல வெல்ஃபேர், அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து அமுல் கொடுக்கணும். கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும். ரூரலுக்கான க்ரோத் இன்னும் ஆகணும். அமுல் வந்து ஒரு அர்பன் இப்போ வந்து லைக் ரூரலை வந்து அவங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அர்பன் நல்லா இருக்க முடியும். ரூரலில் வந்து எந்த அளவுக்கு ஃபார்மிங் நல்லாயிருக்கோ அப்போ தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மில்க்கு, ரைஸு, வாட்டெவர் இது எல்லாமே நமக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போ அந்த ரூரல் க்ரோத்துக்கு அமுல் ஏதாவது பண்ணும். இது நாட் ஓன்லி அமுல், எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே நான் சொல்கிறேன். இப்போ அமுல் வந்து அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க, ரூரல் பீப்புள் கிட்டேருந்து தான் மில்க் வாங்குவாங்க. ஒரு சப்ளையர் கிட்டேருந்து மட்டும் வாங்க மாட்டாங்க, மல்டிபிள் சப்ளையர்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. அப்போ மல்டிபிள் சப்ளையர்ஸ் கிட்டேருந்து வாங்கும்போது என்ன ஆகும், ஃபார்மர்ஸும் வந்து அவங்களுக்கும் அந்த சப்ளை செயின் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து அமுலும் அவங்களோட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல ஒரு ப்ராடக்ட்டே வந்து டெலிவர் பண்ண முடியும். அதனால தான் அமுல் ஸ்டில் வந்து ஒரு சஸ்டைனபிள் பொசிஷனில் அவங்க இருக்கிறாங்க. இப்போது நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஒரு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அமுல் வந்து என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் ட்ரஸ்ட்டு தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா வேல்யூ. இந்த வேல்யூ அப்படின்னு சொன்னாலே அந்த வேல்யூக்குள்ளே இந்த கோர் வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். இன்டெகிரிட்டி, குவாலிட்டி, கஸ்டமர் ஃபர்ஸ்ட், டீம் ஒர்க் அண்ட் தென் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், வேல்யூஸ். இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். இதோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் சேம் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஐசிஐ மெட்டீரியலில் பார்த்தீங்கனாலும் அதே தான் இருக்கும்.
ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் எதுக்கு அப்படின்ற ஒரு தியரட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் என்னென்ன சைட் ஹெட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, விஷனில் நம்ம என்ன பார்த்தோம், அமுல் பார்த்தோம். மிஷனில் கேட்பரி. கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வரும்போது பிரிட்டானியா எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வேல்யூஸில் வந்து அகெயின் வி ஹவ் சீன் தி வேல்யூஸ் ஆர் வேல்யூ சிஸ்டம்ஸ் பார்த்தோம். வேல்யூஸ் ஆர் வேல்யூ சிஸ்டம் என்னது, டீப் ரூட்டட் பிரின்சிபிள்ஸ். இதெல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட், விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், தென் வந்து வேல்யூஸ் ஆர் வேல்யூ சிஸ்டம்ஸ். ஸோ வித் திஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட், அதாவது காம்போனண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டில் என்னென்ன வரும்ன்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து விஷன்னா என்ன, மிஷன் என்ன, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், தென் வேல்யூஸ் ஆர் வேல்யூ சிஸ்டம், இது எல்லாமே செப்பரேட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் ஹியர்.